ஒவ்வொரு இரவும் ஒரு குதிரை வீரன் தமிழ் கிராம எல்லைகளில் சுற்றுகிறான். யாரும் அவன் முகத்தை பார்த்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு காலையிலும் தீமை மறைந்திருக்கும். ஐயனார் தமிழ்நாட்டின் மிக பழமையான காவல் தெய்வங்களில் ஒருவர். பெரும்பாலான கோயில்களை விட பழமையானவர். பெரும்பாலான நூல்களை விட பழமையானவர். விஷ்ணுவிற்கும் சிவனுக்கும் பிறந்தவன் என்று ஐதீகம். 2 கடவுளர், ஒரு காவலன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் அவன் கடமை மாறவே இல்லை. ஒவ்வொரு இரவும் ஐயனார் குதிரையில் ஏறி கிராம எல்லையில் சுற்றுகிறான். ஒவ்வொரு வயலும், ஒவ்வொரு வீடும், தூங்கும் ஒவ்வொரு குழந்தையும் அவன் காவலில் இருக்கிறது. இந்த புனித இரவு பயணத்திற்காக கிராமம் பெரிய மண் குதிரைகளை செய்கிறது. சில நேரங்களில் ஒரு முதிர்ந்த மனிதனை விட உயரமானவை. அவை கிராம எல்லைக்கு வெளியே உள்ள சன்னதியில் வைக்கப்படுகின்றன. ஒரு பரிசு, ஒரு வாகனம், ஒரு காணிக்கை. ஆனால் ஒரு விதி உள்ளது, எந்த கிராமமும் மீறுவதில்லை. ஒவ்வொரு திருவிழாவிற்கும் புதிய குதிரைகள் செய்யப்பட வேண்டும். பழையவை சன்னதியிலேயே மண்ணில் கரைய விடப்படுகின்றன. ஐயனார் உடைந்த குதிரையில் ஒருபோதும் சவாரி செய்வதில்லை. நீங்கள் ஒரு இரவில் தமிழ் கிராமத்தில் செல்லும்போது சாலை மூலையில் அந்த பெரிய மண் உருவங்களை காண்பீர்களே. ஆனால் மெதுவாக சொல்லுங்கள், தலை குனியுங்கள். ஐயனார் காவலில் இருக்கிறார்.